finishes off in style. A magnificent strike into the crowd. ஜிம்பாவே மரண வின்னுங்க ஆக்சுவலா இந்த செகண்ட் T20ல லாஸ்ட் ஒரு 20 ரன் அடிக்கணும். சும்மா கிளைவ் மண்டேட்டாவும் சரி, இந்த பக்கம் லூக் ஜாங்வியும் சும்மா சிக்ஸா அடிச்சு சொருகிட்டாங்க. செம்ம த்ரில்லரு. இதான் லாஸ்ட் வீடியோலயே நான் சொன்னேன், மேத்யூஸ் நம்பினே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான்டான்னு சொல்லி. இந்த மேட்ச்ல மேத்யூஸ் தாங்க பேட்டிங் 66 அடிச்சாரு. என்னதான் அசலங்கா 68 அடிச்சாலும் மேத்யூஸ் அடிச்ச 66 ரொம்ப இம்பார்ட்டன்ட். போலிங்ல அவர் தான் லாஸ்ட் ஓவர், ஃபீல்டிங்கும் அவர் தான் பண்ணோம். ஏன்டா டாப் 4 ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் என்னடா பண்றீங்க? சத்தியமா ரொம்ப ஒஸ்டான ஒரு பேட்டிங் எஃபர்ட்டுங்க. இந்த டீமே ஒருத்தர் 2 பேரை நம்பி தான் இருந்தது. இன்னைக்கு அசரங்காவும் உரிச்சிட்டாங்க. ஆனா ஜிம்பாவே செம கெத்துங்க. ஆக்சுவலா லாஸ்ட் ஒரு 20 ரன்ஸ் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். மேத்யூஸ் அண்டர் பிரஷர்ல ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் போட்டாரு, 6. அதுக்கப்புறம் 4, 6, 3 balls 3 இருக்கும்போது கூட அந்த கேட்சை பிடிச்சிருக்கலாங்க. டீக்சனா அவர் வழக்கம் போல ஒரு பழமான கேட்சை விட்டாரு, எப்படி சிஎஸ்கே கொடுவாரோ. அண்ட் கோச் சில்வர்வுட் காண்டாய் தைரிய தூக்கி போடுறது, தலையை சொரியறது. எப்பா இந்த தோல்வி டெஃபினட்டா ஸ்ரீலங்காக்கு ஒரு ரியாலிட்டி செக். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஒரு த்ரில்லர் ஆஃப் மேட்ச். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் T20 பாத்தீங்கன்னா செம த்ரில்லர். ஸ்ரீலங்கா கெத்தா வின் பண்ணாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல ஜிம்பாவே தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அமைஞ்சிருக்கு 1-1. அண்ட் ஃபைனல் மேட்ச் செம்ம த்ரில்லிங்கா இருக்க போது, அது மட்டும் டேம் ஷோர். ஏன்னா ஸ்ரீலங்கா ஜிம்பாவே 2 டீமே பார்க்கும்போது 2 ஈக்குவல் டீம் தான்றதை மட்டும் நம்ம ஒத்துக்கணும். அண்ட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அதாவது எஸ், ஜிம்பாவே டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க, பட் இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரிஸ்கான ஒரு ஃபேக்டர். அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்ல ஒரு ஸ்கோரை ஒன்று அடிச்சிட்டாங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு டிஃபெண்ட். ஏன்னா ஓகே, இன்னைக்கு லாஸ்ட் 2 பேட்ஸ்மேன் அடிச்சிட்டாங்க, இல்லைன்னா என்ன இருக்கும்? பட் நெவர்தலெஸ் செம எஃபர்ட்டுங்க ஜிம்பாவே. அதுக்கு நம்ம கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நல்ல பேட்டிங் விக்கெட் 25 for 4. எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த டாப் ஆர்டர்ல மெண்டிஸ், நிசாங்கா, என்ன சொல்றது, குஷல் பெரேரா, சமர விக்ரமா, இந்த 4 பேருமே அது எஸ்பெஷலி இந்த T20ல சத்தியமா ரொம்ப அண்டர் அச்சீவர்ஸ்ங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்லை அவங்களோட கேம்ல. அதாவது என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, ஒரு கன்சிஸ்டன்சின்னு கூட நம்ம பேசக்கூடாது, பர்ஃபார்மே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. குஷல் மெண்டிஸாவது அட்லீஸ்ட் 50 overs கொஞ்சம் அடிச்சாரு, பட் ஸ்டில் அவர்கிட்ட இருந்துமே அந்த இன்கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்குது. நிசங்கா நல்ல ஒரு பிளேயரா இருந்தாரு, ரீசெண்ட் டைம்ல அவரும் ஃபெயிலியர்ஸ். குஷல் பெரேரா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிடலாங்க. சீரியஸா எத்தனை வருஷமா கிரிக்கெட் விளையாடுறாரு, அவரை பார்த்தா ஒரு சீனியர் பிளேயர் மாதிரி தெரியுதா? கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு புது பிளேயர் வந்து ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ஆடுற மாதிரி இருக்கு. நிஜமாவே வந்து நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு ஸ்ரீலங்காவோட டீம் செலெக்ஷன்ல. ஏன்னா இதுக்கப்புறமும் இந்த பிளேயர்ஸை நம்பிட்டு போயிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் சமர விக்ரமா நல்ல பிளேயர், அவரும் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல புவர் ஃபார்ம். இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் 2-3 4 அடிச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, பட் அவர் விக்கெட்டை விட்டாரு. 25 for 4 அந்தரத்துல நிற்கும் போது சரித் அசலங்கா அந்த பையன் தாங்க ஆக்சுவலா வந்து இந்த டீம்லயே கொஞ்சம் ஓரளவுக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல வந்து காப்பாத்தி கொடுக்கறது. ஏன்னா ஒன் டேலயும் அப்படிதான் ஒரு செஞ்சுரி போட்டாரு. இந்த மேட்ச்லயே பாத்தீங்கன்னா சமனாக்கு 33 balls 68 ஆனோம், சரியா அடிச்சாரு. பட் ஆஞ்சலோ மேத்யூஸ் அடிச்ச அந்த 66 of 51 ரொம்ப குரூஷுவல். ஏன்னா ஒரு எண்டுல வந்து அசலங்காக்கு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. ஸோ மேத்யூஸ் ஸ்டபனாங்க நின்னாரு, அதனால இவராலையும் அடிக்க முடிஞ்சுது. ஸோ பேட்டிங்ல மேத்யூஸ் நம்பியே இருக்கிறீங்க, போலிங்லயும் மேத்யூஸ் நம்பியே இருக்கீங்க. ஏன்னா 5th bowler நீங்க அவரையும் ஷனகாவையும் தான் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாவே வந்து ஒரு மாதிரி கால்குலேட்டடா போனாங்க. எர்வைன் ஒரு எண்ட்ல நின்றுட்டாரு, 10 over நம்ம விக்கெட் விடாம ஆடுவோம், நம்ம கிட்ட வந்து அடிச்சு விளாடுற பிளேயர்ஸ் எல்லாம் கீழே வச்சுக்கலாம், லாஸ்ட் 10 over அடிக்கலான்ற மாதிரி போனாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு, அது வேற விஷயம். அண்ட் எர்வைன் ஒரு சூப்பர் நாக் ஆடினாரு, 54 balls-ல 70 runs, சீரியஸாவே சூப்பர் நாக்கு. அண்ட் ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அசரங்கா இன்னைக்கு செம்ம அடி, அங்கதான் வந்து தொக்கா மாட்டிக்கிட்டாங்க ஸ்ரீலங்கா. ஏன்னா அசரங்கா தான் அவங்களோட நம்பர் 1 bowler, அவரே அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஆக்சுவலா இன்னைக்கு ஸ்ரீலங்கா. அங்கதான் பெரிய மேட்டர். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. தீக்ஷனாலாம் செமையா போட்டாரு, அந்த கேட்சை மட்டும் தான் விட்டாரு, அதுதான் மேட்ச் டர்னிங் ஆயிடுச்சு. பட் டெஃபினட்டா போலிங் வைஸ் செமையா போட்டாரு. சமீரா நல்லா போட்டாரு, மதுசங்காவும் நல்லா போட்டாரு, மத்த போலர்ஸ் நல்லா போட்டாங்க. அந்த 5th bowler தான் மாட்டினாங்க அசரங்கா. இன்னைக்கு மேட்ச் டோட்டலா ஆஃப் டே. 5th bowler தான் ஷனகா ஒரு ஓவர் போட்டாரு, 13 ரன். அண்ட் மேத்யூஸ் ஒரு ஓவர் போட்டு 10 ரன் குத்துருந்தாரு. லாஸ்ட் ஓவர்ல வந்து 20 ரன் டிஃபெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா 24 ரன் குத்துருக்காரு. யப்பா செம மேட்டருங்க. அதாவது ஒரு டைம்ல எர்வைன் செட் பேட்ஸ்மேன் அவுட்டு, பின்னாடி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ராசாவும் வில்லியம்ஸ், ரெயின்புல் எல்லாம் முன்னாடியே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. பட் லூக் ஜாங்வின்ற ஒரு பேர் என்னைக்குமே ஒரு ஹார்ட் ஹிட்டர், நல்லா தெரியும். கிளைவ் மண்டாண்டேன்ற ஒரு விக்கெட் கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஜிம்பாவே டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் வந்து யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க T20ல அடிச்சிருக்காங்க. பட் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் அடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா நிஜமாவே பால் ஸ்ட்ரைக்கிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நீங்க வேணா ஹைலைட்ஸ் பாருங்க, சோனி லைவ்ல தான் ஆப் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஆர் இன்னொரு 1 hour 2 hours யூடியூப்ல ஹைலைட்ஸ் போட்டுவாங்க. ஆனா லைவ்ல பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சு ஆக்சுவலா மேட்ச். ஏன்னா 6 balls 20 போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோப் போயிடும்ல. அண்ட் அசரங்கா ஒரு விஷயம் பண்ணாரு என்னன்னா, அவரோட பெஸ்ட் பவுலர் மதுசங்காவை பெனால்டி மேட் ஓவர் போட விட்டாரு. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இந்த மேட்ச்
ஸ்ரீலங்கா தோத்தோனே. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது நல்ல மூவ் தான், கரெக்டான மூவ் தான் ஆக்சுவலி அசரங்கா பண்ணாரு. ஏன்னா அப்ப மேத்யூஸ் கிட்ட கொடுத்து 20 ரன் 30 25 ரன் அடிச்சிருந்தா லாஸ்ட் ஓவர்ல 8-9 ரன் போது அவங்க ஈஸியா சேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஓவரை டைட் பண்ணணும் தான் கொடுத்தாரு. அந்த மதுசங்கர் ரொம்பவே டீசென்டா போட்டாரு அந்த ஓவர். ஆக்சுவலி 8 ரன் தான் கொடுத்தாரு. பட் லாஸ்ட் ஒரு 20 ரன் போது டெஃபினட்டா மேத்யூஸ் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அண்ட் மேத்யூஸ் என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணாருன்னா, ஸ்லோ டெலிவரிஸ் எல்லாம் லென்த்ல நல்லா அடி லெக் ஸ்டம்ப் வெளியில அப்படி நிக்கிறாரு லூக் ஜாங்வி. புரியுது அவங்களுக்கு, நீ உள்ள நீ வந்து என் ஆர்க்ல போட்டீங்கன்னா நான் சுத்தினா 6 தானே, நம்ம நல்ல ஸ்லோவர் பால் ஸ்லாட்ல போட்டாரு 6. அது கொடூரமான ஒரு விஷயம், நோ பால் வேற. சோ ஃப்ரீ ஹிட்ல ஒரு 4 வேற அடிச்சிட்டாரு கவர்ஸ்ல. திருப்பி அடுத்த பாலும் சேம் ஃபர்ஸ்ட் பால் என்ன போட்டாரோ அதே தான் போட்டாரு. லூக் ஜாங்வி அப்படியே லெக் ஸ்டம்ப்ல வெளியில அப்படி நின்று இருக்காரு, ஸ்லாட்ல போட்டானே 6. அதாவது அங்கதான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு மேத்யூஸ். கொஞ்சம் லைன் டிஃபர் பண்ணிருக்கலாம். 4வது பால் மேலதான் ஒரு அரௌண்ட் விக்கெட் வந்து போட்டுட்டு இருந்தாரு. அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு 2வது பால் 3வது பாலே ட்ரை பண்ணிருக்கலாம், அதை போட்ட விட்டாரு. ஸ்டில் 3 balls 3 runs இருக்கும் போது ஜாங்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடி நட்டினாரு. கையில வந்த அல்வா துண்டுங்க தீக்ஷனா. ஐயோ, தீக்ஷனாவோட கேட்சிங்கும் ஃபீல்டிங்கும் பார்க்கும்போது சிஎஸ்கேல நம்ம தலை தோனி எங்க அவரை ஒளிச்சு வைப்பாருன்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. தீக்ஷனா போலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தரமான போலர், சும்மா நியூ பாலும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு. அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு போலர், அதுல எந்த கொஸ்டினுமே இல்லைங்க. பட் ஆனா அவரோட ஃபீல்டிங்கும் கேட்சிங்கும் நிஜமாவே பார்க்கவே பயமா இருக்கு. ஏன்னா டஃப்பான கேட்ச் எல்லாம் விட்டுருங்க, ஈஸியான கேட்ச விடுற ஆளு. ஏன்னா நம்ம ஐபிஎல்லே பார்த்துருக்கோம். இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் அது பண்ணும்போது, நீங்க கண்ட்ரிக்கு பண்ணும்போது அது இன்னுமே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுங்க. ஸோ 3 balls அந்த கேட்சை பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஹோப் இருந்திருக்கும். பட் அதையும் விட்டாங்க. அண்ட் கோச் சில்வர்வுட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஓவர்ல இருந்து அந்த 6-7 பாலுமே ஐயோ அவர் டென்ஷன் ஆகி முக்க தூக்கி போடுறாரு. அவர் டைரி ஏதோ வச்சு எழுதி இருந்தாரு, தூக்கி போடுறாரு, காண்டாயி வெளில போறாரு, தலையை சுரிறாரு. அந்த மனுஷன் ஒரு மாதிரி டென்ஷன். இன்னைக்கு பிபி ஏறிச்சு அந்த ஆளுக்கு. மாத்திரை கீத்திரை போட்டு பத்தானாதான், இல்லைன்னா சீரியஸாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிபி ஷூட் அப் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுவாரு அவரு. அந்த லெவலுக்கு டென்ஷன் ஆயிட்டாரு அவரு. ஏன்னா கண்டிப்பா கையில இருந்த மேட்சை போட்ட விட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும்ல. அண்ட் மேத்யூஸ் மேல நம்ம இவ்வளவு மிஸ்டேக் சொல்லலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னா, நீங்க தானே மேத்யூஸை நம்புறீங்க, அவருனாலையும் ஒரு லெவல் தான் பண்ண முடியும். பேட்டிங்கே 66 ரன் அடிக்கணும், உங்களுக்கு லாஸ்ட் ஓவரும் போடணும், எல்லாமே பண்ணணும், போங்கலாம் நீங்களும் உங்க அரசியல்ன்ற மாதிரி சத்தியமா இருக்கு ஸ்ரீலங்கன் டீம் பார்க்கும்போது. மற்றவங்க எல்லாம் எவனுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஷனக்காலாம் அப்புறம் எதுக்கு டீம்ல இருக்காரு? ஏன் ஷனக்கா கிட்ட கூட லாஸ்ட் ஓவர் மேத்யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போலன்றதுனால கொடுக்குற. பட் எதுக்கு ஷனக்காவோட ரோல் என்ன? அதாவது முதல்ல ஸ்ரீலங்கா என்ன பண்ணணும்னா, அவனுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ரோல் கொடுக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகுது. ஜிம்பாப்வே இன்னைக்கு வந்து ஒரு பிளானிங்கோட விளாண்டாங்க. அதாவது எர்மைன் நீ ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது, ஃபுல் 20 overs நீ போய் விளையாடு, நீ ஷீட் ஆங்கர் மாதிரி நில்லு, கூட இருக்கவங்களாம் அடின்னு 10 overs அப்புறம் பாத்தீங்கன்னா வரவெல்லாம் ஓகே விக்கெட் வந்தாலும் பரவாயில்ல, டமால் அஷ்டு போனானுங்க. ஈவன் தான் அவங்க ராசா வில்லியம்ஸ் இன்னைக்கு சீக்கிரமா விக்கெட்டை விட்டுட்டாலும் இன்னைக்கு வின் பண்ணது வேற லெவலுங்க. ஏன்னா அந்த ஒரு ஹிட்டிங் பவர் இருக்கு ஜிம்பாப்வே கிட்ட லோவர் ஆர்டர்ல, அது இன்னைக்கு மேசிவா உதவுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் சீரிஸ் 1 நாள் டெஃபினட்டா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மேட்ச் வந்து ஜிம்பாப்வே தோத்துட்டாங்கன்னா 3வது T20 ஒரு டெட் ரப்பர் தான், அது எதுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பட் சீரிஸே களை கட்டிட்டாங்க ஜிம்பாப்வே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சீரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது செம சீரிஸ்ங்க. ஏன்னா போன மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பால் த்ரில்லரு, இது வந்து 2 balls 2 runs இருக்கும்போது 6 அடிச்சாரு. சோ செமையா இருந்தது. அண்ட் ஹைலைட்ஸ் மறக்காம பாருங்க, ஏன்னா ஒர்த் ஆஃப் மேட்ச் ஹைலைட்ஸ் பாக்குறதுல. அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடலாம், உங்க கருத்துக்கள்லாம் தாராளமா அதுல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.